அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 இறுதி மாதமான டிசம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும்? மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே அப்படி ஒன்றும் பெரிய ஒரு கிரகப்பெயர்ச்சி அமைப்புகள்லாம் டிசம்பர் மாதம் கிடையாது. வருடாந்திர கிரகங்களுடைய எந்த பயிற்சியும் இல்லை. அதே நேரத்தில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் குருவினுடைய பார்வையில் மாத ஆரம்பத்தில் சூரியனும் சேர்த்து குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாதங்க. இது கடைசி மாதம் இந்த வருஷத்தில். 2025 பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஆகா ஓகம்னு இருக்க போகுது. நடக்க போகிற குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் வரப்போகுது. நடக்க போகிற சனி பயிற்சி 6ஆம் வீட்டில் வரப்போகுது. ராகுகேது பயிற்சி 11ஆம் இடத்துல வரப்போகுது. 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும். அப்போ அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா கடைசி மாதம் டிசம்பர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? இந்த மாதம் பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள், கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் அப்படியே குருவின் பார்வையில் சிறப்பாக இருப்பது என்பது எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, கனவு நனவாகக்கூடிய, எண்ணியது கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் 12 ராசிகள்லேயே துலா ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப ஓகோன்னு இருக்க போகுது. 9இல் குரு, 11இல் கேது, 6இல் சனி என்பது எப்போதோ ஒரு தடவை அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா டிசம்பர் இதுலேருந்தே சில ஃபவுண்டேஷன்கள் ஏற்படும். என்னார போய் பார்த்தேன், இந்த தொழிலை ஆரம்பித்தேன், இந்த வேலையை ஒன்று புதுசாக கிடச்சிது, அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொன்று தொழில் ஆரம்பித்தேன், ஒரு வியாபாரம் சரியாச்சு, ஒரு முன்னேற்றம் இருக்குது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரியாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போதே அடிப்போடுற அஸ்திவாரம் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்ல முடியுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசியை குறுபார்ப்பது, ராசிநாதனை குறுபார்ப்பது எந்தெந்த மாதங்களில் நடக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 25ஆம் தேதிக்கு மேலே வரைக்கும், 25ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறார். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல செய்திகள், அவங்ககிட்ட இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு, திரும்பி வர்றதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு என 5ஆம் பாவகத்துடைய குழந்தைகள் மற்றும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய பருவத்தினருக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷமே, இந்த மாதத்தின் கடைசியில், இந்த வருஷம் அதாவது டிசம்பர் மாதத்திலேயே நிச்சயார்த்தனம் சொல்கிறோம் இல்லையா, உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது வரும். பெண்ணு பிடிச்சி சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், மாப்பிள்ளை பிடிச்சி சரிதான் ஓகே பண்ண முடியும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் யாரோடு எப்படி இயங்கப் போகிறது, எப்படி இருக்க போகிறது என்பதற்கு அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புன்னு துளாராசிக்காரங்களுக்கு நல்லது தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 3 பயிற்சியும் நல்லா இருக்கிற ஒரே ராசி துளாராசி தான். துளாராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி 3மே அடுத்தடுத்து நடக்க போகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் அடுத்தடுத்து நடக்க போகுது. 3 மாதத்துலேயும் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். அந்த யோகத்திற்கான அடிப்படை என்ன தேவையோ அது இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்குதுங்க. கையை வீசிக்கிட்டு ஜாம்னு இருங்க. எல்லா லெவல்லையும் கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த தடவை நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் 30 நாளும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். ராசி குருவோட பார்வையில் இருக்க ராசிநாதன் சுக்கரனோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகாமை. இது ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு. ராசிநாதன் நீச்சமானாலே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிடுவீங்க, எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும். ஆனால் அந்த ராசிநாதன் சுபத்துவத்தை அடைந்தால் முதல் பாதி ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதி சமாளிச்சுக்குவீங்க. முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் டல்லு தான் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. அதை அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு பின்னாடி 15 நாளைக்கு நல்லா வந்துடுவீங்க. 3ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கிறது. தம்பி தங்கைகளின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யாரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருடைய அனுகிரகம், யாருடைய ஆதரவு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய டேலண்டான ஆள்,
நம்மளை விட ஒரு விஷயத்தில் இவர் படி உயர்ந்தவர், இவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் இந்த பக்கம் அவரை நம்மளை பார்த்தாருனாலே போகிறோம் என்கின்ற மாதிரி எண்ணத்தில் சில முயற்சிகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தெல்ல தெளிவாக இருக்கின்றன. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறது, வெற்றிகளை அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டல் அடிக்கும். என்னன்னா நீங்கள் தான் டல் அடிப்பீங்க. ஒரு இடத்துல வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது, நம்ம போய் தேடி போய் கிடைச்சா தானே, பார்த்தா தானே கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வெற்றி கிடைக்காது இல்லையா? சில நேரங்களில் மனசு அப்படியே கொஞ்சம் டல்லாகி போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய வேலை தொழில் அமைப்புகளை பற்றி மட்டும் கவலைப்பட்டாலே நல்லாயிருக்கும். இது ஒரு நேரத்தில் 3ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும், ராசி குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. செக்கப்லாம் பண்ணிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சாதாரண சின்ன காய்ச்சல் தான், ஜுரம் தான் என்கின்ற மாதிரியாக மருத்துவ அறிக்கைகள் வர்றதும், டாக்டருங்க உங்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடியதும் உண்டு. பெரியவர்கள் அனைவருக்குமே சிறியவர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அமைப்பு, பேரன்களுக்கு பேத்திகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சொத்து பத்துக்கள் எழுதி கொடுக்கணும்னா கூட இந்த மாதம் நல்லா இருக்குது எழுதி கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரி குழந்தைகளின் மேலே தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், ராசியை குரு பார்க்குறாரு, ராசிநாதனை சுக்கிரன் பார்க்குறார். இந்த அமைப்பு தலைக்கு மேலே வெள்ளை எதுவும் போயிடாமல் உங்களால் எதையும் சமாளிக்க முடியக்கூடிய அமைப்பாகத்தான் இப்போது கண்டிப்பாக இருக்குமே தவிர, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறனால முதல்ல ஒரு 10-15 நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்பீடாக எந்திரிச்சு இப்படி படுத்து கிடந்தால் இப்படி வேலையை இப்படி ஸ்லோவாக இருந்தால் ஒன்றும் ஆகாது, இந்த மாதம் சமாளிக்க முடியாதுன்னு எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பணம் வந்துட்டாலே இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்துடலாமே. உண்மையை சொல்லப்போனால் கடன் தொல்லைகளில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. இந்த ஒரு 6 மாதத்தில் 6ஆம் இடத்துல வந்து உட்காந்த குரு தேவையில்லாமல் டப்பு டிப்புன்னு எதோ வந்து பண்ணி பார்த்தாரு. இப்போ பார்த்தா கடன் ஆகிடுச்சு, மாதமானா இதை கட்ட வேண்டியிருக்கு, ஒரு கமிட்மெண்ட் வந்து சேர்ந்து போச்சு, இவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா ஏதுடா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் தேவையில்லைங்க, பரவாயில்லைங்க, கடனே இருந்தால் கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்ற மாதிரி ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் வலுத்திருக்கிறது. 6ஆம் இடம் கடனை கொடுத்தாலும் கூட 6ஆம் இடம் ஒரு நிலையில் வந்து வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வீண் செலவுகள் இருக்கும், ஆனால் பொருட்சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான டிவி வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது, மனைவிக்கு தேவையான வாஷிங் மிஷின், அவங்களுக்கு தேவையில்லையே அவங்க அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு ஸ்டவ் வாங்கணுங்க, மிக்சி வாங்கணுங்க, வாஷிங் மிஷின் வாங்கணுங்க, இது ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த மனைவிக்கு ஒரு மனசு உவந்து இன்றைக்கி வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருள் வாங்க கொடுக்கணுன்னா கையில் காசு இருக்கணும்ல, கடனை வாங்கி மறுபடியும் பொருள் வாங்க முடியாதுல்ல. இந்த மாதிரி கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. அதனால் பெரிய சோதனைகள் எதுவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காத இயல்பாத பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. அடுத்த வருஷத்துலேருந்தே ஒரு பெரிய நல்ல மாற்றம். மே மாதம் உங்களுடைய, அதாவது இன்னும் ஒரு 5 மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு போகிறார். 7ஆம் இடத்திற்கு போய் ராசியை பார்க்கக்கூடியது பெரிய ஒரு யோக அமைப்புகள். அதாவது மே மாதத்திலிருந்து இப்போதைக்கு உங்களை கஷ்டத்தில் வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள், கையில் கிடைக்காத சில விஷயங்கள் க்ளீனாகவே வந்து மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நாட்டிலேயே வீடு வாகன வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப தீருங்க. கணவர் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரெண்டாவது, இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு போன்ற அமைப்புகளில் பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சிகளை வைத்திருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தின எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தாங்க டிசம்பர் மாதம். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. மாதம் பூராவும் பண வரவுகள் சீரான அளவிலே இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தனுசு ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய, அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய யோக கடைசி இறுதி மாதம் இந்த டிசம்பர் மாதம். அதனால் நல்லாவே இருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.